பிரைஸ்ல குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, யுத்த வீரர்கள் எல்லோரும் அணி அணியாய் வந்து சேர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் சேர்ந்தார்கள்? எதற்காக சேர்ந்தார்கள்? தாவீது மிகவும் பலவான் என்றார், தாவீது மிகவும் பெரியவன் என்றார், தாவீது மிக பெரிய அரசன் என்றார், தாவீது பெரிய ஐஸ்வர்யவான் என்றார். இல்லை, இல்லவே இல்லை. தாவீதோடு எல்லோரும் வந்து சேர்ந்தபோது தாவீதினுடைய நிலைமை என்னவென்றால், தாவீது வெறுமையானவன். தாவீதிடம் ஒன்றுமே இல்லை. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். தாவீது குகைகளிலும் அரணான கோட்டையிலும் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். பின்பு ஏன் தாவீதுக்கு உதவி செய்ய மனிதர்களும் யுத்த வீரர்களும் வந்தார்கள் என்றால், கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யத்தை தாவீதினிடமாய் திருப்பவும், தாவீதை இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் ராஜாவாக்குவதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லோரும் அணி அணியாய் வகைப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்கிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆம், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த போதே அவனை தேவன் முன்குறித்தார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். சாமுவேலை கொண்டு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். எனவே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக சவுலின் வேலைக்காரரில் ஒருவன் சவுலிடம், இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்று சொல்ல வைத்து சவுலையே ஆள் அனுப்பி அழைத்து வரும்படி செய்தார் கர்த்தர். சவுல் தாவீதை கொல்ல நினைத்த போது சவுலின் மகனை கொண்டே தாவீதுக்கு உதவி செய்து தப்பிக்க வைத்தார். கர்த்தர் தன்னுடைய மனிதர்களை கொண்டு தாவீதுக்கு உதவி செய்து அவனை அரசனும் ஆக்கினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்ற எண்ணம் வேண்டாம். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக நமக்கும் உதவி செய்ய மனிதர்களை அணி அணியாக அனுப்புவார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படியும் நிறைவேற்றி தருவார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை நீர் தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகம் செய்து ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கிற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அணி அணியாக உமக்கு பிரியமானவர்களை, உம்முடைய ஜனங்களை எங்களுக்கு அனுப்பி உதவி செய்தருள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.